திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த 48 வயது நபர் போக்சோவில் பிடிபட்டார். விடியாதிமுகவின் ஸ்டாலின் ஆட்சியில் பச்சிளம் குழந்தைகள் முதல் வயதான பாட்டி வரை யாருக்கும் எங்கும் பாதுகாப்பில்லாத நிலையால் பெண்கள் பெரும் அச்சத்திற்குள்ளாகியுள்ளனர். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வெற்றி விளம்பரம் செய்வதை விடுத்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க தன்னை அப்பா என கூறிக்கொள்ளும் விளம்பர பிரியர் ஸ்டாலினுக்கு மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூர் பகுதியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த உடற்கல்வி ஆசிரியர் போக்சோவில் பிடிபட்டார். மொரப்பூர் கலைஞர் நகரைச் சேர்ந்த தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் முல்லைமொழி என்பவர் அங்கு பயிலும் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் உடற்கல்வி ஆசிரியர் முல்லைமொழி போக்சோவில் சிக்கியுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னது போல விடியா திமுக ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாப்பே இல்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்த நபர் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. 8ஆம் வகுப்பு மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த 40 வயதான நபர் ஒருவர் ஓராண்டிற்கும் மேலாக பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததுடன் இதை வெளியில் கூறினால் கொன்றுவிடுவதாகவும் மிரட்டியிருக்கிறார். இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதுதான் ஸ்டாலின் மாடலா என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இளைஞர் ஆசை வார்த்தை கூறி தன்னுடன் கல்லூரியில் பயின்ற இளம் பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கர்ப்பமாக்கியுள்ளார். இதையடுத்து புகாரின் பேரில் இளைஞர் பிடிபட்டார். மேலும் இதேபோல ஆரணி அருகே உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த மாணவியை அதே பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவன் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கும் நிலையில் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியின் கைக்கூலியாக செயல்படும் ஏவல் துறையினர் இதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வராமல் மூடி மறைப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இருவர் சிக்கினர். திருவோணம் அடுத்த ஒரு கிராமத்தை சேர்ந்த 5ஆம் வகுப்பு படித்து வரும் 10 வயது மாணவி திடீரென உடல் நலம் பாதிக்கப்பட்டார். இது தொடர்பான விசாரணையில் ராஜேஷ், முகிலரசன் ஆகிய இருவர் சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் இருவரும் போக்சோவில் சிக்கினர். இதையறிந்த பொதுமக்கள் திராவிட மாடல் அப்பா ஆட்சியில் தப்பானவர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். கேரள மாநிலம் குமுளியில் கல்லூரி மாணவி கூட்டு வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்த இருவர் தமிழகத்தில் பிடிபட்டனர். கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி மாணவியின் வீட்டருகே வசிக்கும் 24 வயது பிரஜித் என்பவர் மாணவியின் தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி அழைத்துச் சென்று தனது நண்பன் கார்த்திஷுடன் சேர்ந்து கூட்டு வன்கொடுமை செய்துள்ளார். சம்பவத்தை வீடியோ எடுத்து மாணவியை மிரட்டிய நிலையில் வழக்கில் தலைமறைவாக இருந்த பிரஜித் சிவகங்கையிலும் அவரது நண்பர் கார்த்திஷ் ஓசூரிலும் பிடிபட்டுள்ளனர்.